அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கே. கிழக்கு பாதித்த வீடு. இப்போ கிழக்கு பாதித்த வீடும் ஒரு சின்ன விஷயம்தான். இதை பண்ணலாமா, இதை பண்ணால் என்ன மாற்றம் கிடைக்கும், ஏன் இந்த மாற்றத்தை பண்ணணும் அப்படிங்கிறத நான் மிக தெளிவாக சொல்கிறேன். பொதுவாகவே கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு கிழக்கு புறம், அதாவது கிழக்கு சுவராக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளிப்புறம் இல்லை கிழக்காக இருந்தாலும் சரி, கிழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த ஒரு வீட்டில் கிழக்கு பாதிக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை கொடுக்குது. ஒரு கிழக்கு அடைப்பட்டால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது, உண்மைதான், இல்லைன்னா சொல்லலை. எல்லா தப்பு தவறுகளும் நடக்குது, உண்மைதான். ஆனால் அந்த தப்பு தவறுகளிலிருந்து, நம்ம தண்டனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, நம்மை நாம் எப்படி காப்பாற்றி கொள்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு தவறு, ஒரு விஷயம் தப்பு தான், அந்த தப்பு நடந்துட்டு இப்போ அதை ஒன்று தப்பை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு எப்போ வருதோ அதுவரை நம்மை நாம் காப்பாற்றி கொள்வதற்காக நான் வந்து ஒரு சின்ன என்னுடைய அனலைசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா கடந்து போயிருங்க. எனக்கு எதை நம்பி நான் பயணம் பண்ணுறனோ அந்த நேச்சரின் மீதும் எனக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வீடு கிழக்கு பக்கம் ஜன்னலே இல்லை, கிழக்கும் வடக்கும் வச்சுக்கோங்களேன், வடக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க, கிழக்கு பக்கம் ஜன்னலே இல்லை அப்படின்னா அப்போ அந்த வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு வீட்டுக்கு சூரிய வெளிச்சம் இல்லை அப்படின்னாலே அந்த வீட்டினுடைய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இருவருமே பாதிக்கப்படுவாங்க. இப்போ நான் அந்த பாதிப்பை பற்றி நான் விரிவாக வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அப்போது அந்த வீடுகளில், கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடுகளில் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் நிறைய பிரச்சனைகளில் முதல் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய வெளிச்சம் தான். அப்போ அந்த வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடுகளில் வர்றதில்லை. ஏன்னா நம்ம வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சீலிங்லேயும் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, ரூஃப் சீலிங்லேயும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய ரூல். அப்போ அந்த கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடுகளில் வெளிச்சம் வருமா அப்படின்னா வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அதை வந்து நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்காக ஒரு சின்ன விஷயம் நம்ம என்ன பண்ணால் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இது ஒரு விளையாட்டுத்தனமான செயலா இல்லை வேடிக்கையான செயலா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லை இது ஒரு மாற்றம் தருமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான விஷயம், நான் வந்து சும்மா வீனஸ் வாஸ்துலாம் வந்து ஏதோ வீடியோ பதிவு பண்ணுறாரு, ஏதோ யூடியூப்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, இதுதான் உண்மை. அப்போ என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒன்று, என் பின்னால் இருக்கக்கூடிய இயற்கை நேச்சர் அப்படிங்கிறது ஒன்று. அப்போ இந்த கிழக்கு சீக்கிரம் ஆன்சர் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடுகளில் அந்த சூரிய வெளிச்சம் வருது வரல, சூரியன் மீது எனக்கு வெளிச்சம் இல்லை சார், அதனால் இந்த பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பகலில் மட்டும்தான் தேவைப்படும். அப்போ இரவில் தேவைப்படாது அப்படின்னா இரவில் மேக்சிமம் தூங்கிடுறீங்க. அப்போ பகல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ அந்த வெளிச்சத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டு. அப்போ இரவுக்காக நம்ம கரண்ட்டை கண்டுபிடிச்சோமா இல்லை பகலுக்காக கண்டுபிடிச்சோமாங்கிற ஆராய்ச்சியை விட்டுட்டு வெளிச்சம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த வெளிச்சத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடுகளில் 24/7 அப்படிங்கிறது நான் சொல்லலை. பகல் இப்போ உதாரணத்துக்கு காலை 6 to சாயங்காலம் இரவு 10 மணி தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் வந்து முடிந்த அளவு எல்லா ரூம்கள்லையும் லைட்டை போட்டு வைக்கணுமா சார், எல்லா ரூம்கள்லையும் வெளிச்சமாக இருக்கணுமா அப்படின்னா
நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் அந்த தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு மூலை, இந்த மூலையை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் வந்து நீங்கள் வந்து அந்த லைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து லைட்டுனா நான் வந்து மஞ்சள் கலர் லைட்டு போடணுமா, ஊதா கலர் லைட்டு போடணுமா, வெளிச்சம் அப்படின்னாலே வெள்ளை தான். அது உங்கள் வீட்டுக்கு எப்படி வரும்னு பாருங்கள். அந்த வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய அந்த லைட்ஸை வந்து தயவு செய்து ஆஃப் பண்ணாதீங்க. கரண்ட்டு அதிகமாக போகும் சார் அப்படின்னு சொல்லி அதை மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அடைபட்ட வீட்டிற்குள்ளே கூட கொஞ்சம் அடையாதீங்க. அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயந்தான். இதை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்குது. ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான். கிழக்கு பாதித்த வீடு, அப்போ கிழக்கு அடைப்பு அப்படின்னா பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து அந்த வெளிச்சம் அப்படிங்கிறத சரி பண்ணாலே நான் வந்து எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கிழக்கு, இப்போ யாராக இருந்தாலுமே மனிதர்கள் வேலைக்கு போய் செல்வது வழக்கம். அப்போது நான் வந்து வெளியில் கதவை அடைச்சிட்டு போயிடுவேன் சார், அப்போ அந்த வீட்லேயே லைட்டு போடணுமா அப்படின்னா நிச்சயமாக போட்டு வைங்க. நான் அதான் சொல்லிட்டேன், கரண்ட்டு பணம் போகும், கரண்ட்டு வந்து வீண் செலவு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இதை பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான். அப்போ நீங்கள் முடிந்த அளவு இப்போ வீட்டில் இருக்கும்போது தேவையான வெளிச்சம், அந்த வீட்டிற்கு வெளிச்சம் அப்படிங்கிறது மிக அவசியம். அந்த வெளிச்சத்திற்கான ஒரு விஷயமாக மட்டும்தான் நான் இதை பார்க்குறேன். அந்த வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டுனாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான். தப்பு தான், ஜன்னல் வைக்கலன்னா தவறு தான். ஆனால் நம்ம எல்லார் வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடுகள் நிறைய இருக்கும். இப்போ அவங்களால திடீர்னு காலி பண்ணி போக முடியாது. அப்போ நாம் அதை செய்கிற வரைக்கும் நம்மளை நாம் பாதுகாத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற விஷயங்களை மிக மிக துல்லியமாக ஆராய்ந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தயவு செய்து பயன்படுத்துங்க. சார், நடந்ததுக்கப்புறம் இன்கேஸ் எனக்கு வந்து நல்லா இருக்குது, இந்த விஷயம் நான் பண்ணேன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தவறான உங்களுக்கு நான் சொல்கிற மெசேஜ் பிடிக்கலை அப்படின்னா கடந்து போயிருங்க. அவ்வளோதான். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.